வணக்க மக்களே, Godzilla X Kong நியூ எம்பையர் பாக்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்மள நிறைய பேர் கிடோரா தான் இருக்கிறதுலே பெரிய டைட்டன், இல்ல ஷீமு தான் இருக்கிறதுலே பெரிய டைட்டன், அதுவும் இல்ல டெஸ்ட்ராயா கேள்விப்பட்டிருக்கியா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்திருப்போம். பட் இப்போ Godzilla X Kong நியூ எம்பையர் பார்த்துட்டதுக்கு அப்புறம் எதையெல்லாம் பெரிய பெரிய டைட்டன்ஸ் நம்ம நினைச்சிட்டு இருந்தோமோ அதையெல்லாம் ஓரங்கட்டுக்கடா அப்படிங்கிற மாதிரி ஹாலோ எர்த்துக்குள்ள எல்லாருமே இந்த ஷாட்டை பார்த்திருப்பீங்க. அதுல நம்ம காங்க சூக்கோ பாத்தீங்கன்னா ஸ்கார்கிங்கோட டெரிட்டரிக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறப்போ அங்க ரெண்டு லேண்டையும் கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு பெரிய டைட்டனோட ஸ்கெலட்டனை காட்டியிருப்பாங்க. அப்படி இந்த லாவாக்கு நடுவில் பிரம்மாண்டமான ஒரு பிரிட்ஜ் மாதிரி கிடந்திருக்கும். அண்ட் இதை பார்த்த உடனே நம்மள நிறைய பேருக்கு நிறைய கேள்விகள் எழும்பியிருக்கலாம். இவ்வளோ பிரம்மாண்டமான டைட்டனோட டெத்துக்கு என்ன காரணமா இருக்கலாம்? அண்ட் இந்த டைட்டனோட ஸ்கெலட்டன் எப்படி இந்த லாவாக்கள் ஓடிட்டு இருக்க பள்ளத்தாக்குகளுக்கு நடுவில் பிரிட்ஜா கொண்டு வந்து போடப்பட்டிருக்கும்? அண்ட் இந்த ஏன்ஷியன் டைட்டனுக்கு பின்னாடி என்ன மாதிரியான பேக் ஸ்டோரிலாம் இருக்க போகுது அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்போம். அண்ட் இது என்ன மாதிரியான டைட்டன் கூட நம்ம கிட்ட சொல்லப்படலைங்க. பட் எனக்கு இந்த டைட்டனோட ஸ்கெலட்டனை பார்க்கும்போது ஒரு சில விஷயங்கள் கனெக்ட் ஆகுது. ஸோ அது என்னங்கிறதா இந்த வீடியோல இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட், Godzilla vs Kongல நம்ம காங் பத்தினா ஹாலோ எர்த்துக்குள்ள இருக்கிற அந்த கேஸ்டில்ல வச்சு ஒரு டைட்டனோட ஸ்கல் இருந்து தான் அந்த பேட்டில் வச்சு எடுத்திருப்பாரு. அப்போ அங்க இருக்கிற அந்த டைட்டனோட ஸ்கல்ல நல்லா நோட் பண்ணீங்கன்னா அப்படி இந்த பிரம்மாண்டமான ஸ்கெலிட்டனோட தான் மேட்ச் ஆகிற மாதிரி தெரியுது. ஸோ ஒருவேளை இது ஏன்ஷியன் டைம்ஸ்ல வாழ்ந்த ஜெயன்ட் ஸ்கல் கிராலரா ஏன் இருந்திருக்க கூடாது? அப்படி இல்லைன்னா ரொம்பவே பிரம்மாண்டமான கிங் வார்பேட்டோட தான் கூட இருக்கலாங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. பட் இதோட லென்த் நம்ம காங்க வச்சு சும்மா ஒரு ரெஃபரன்ஸா வச்சு பார்க்கும்போது காங்கோட ஹைட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 337 அடி. அப்போ இதோட லென்த்தை மட்டும் கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா 337 இன்ட்டு ஒரு 50 காங்ஸ்னு வச்சோம்னா கூட வாவ், கணக்கே இல்லாமல் போதுங்க. கிலோமீட்டர்ஸ் கணக்கில் இதோட லென்த் போகுது. அப்போ இதோட லிவிங் ஃபார்ம் எப்படி இருந்திருக்கும்னு நினைச்சு பார்க்கவே முடியல. அந்த அளவுக்கு மேசிவா இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 4 to 5 கிலோமீட்டர்ஸ் லென்த்ல இருக்கும் போல. இந்த அளவுக்கு லென்த்தா வளரக்கூடியது ஆப்வியஸா பாம்புகள் மாதிரியான டைட்டன்ஸ் தான். அப்போ வார்பேட்டா கூட இருந்திருக்கலாங்க. பட் இந்த டைட்டனோட ரிப்கேஜை பார்க்கும்போது தான் எனக்கு என்னமோ இது ஸ்கல் கிராலரோட மேட்ச் ஆகிற மாதிரி தான் தெரியுது. பிகாஸ் பல வருஷங்களுக்கு முன்னாடி எப்படி நம்ம காட்ஜிலாக்கும் காங்கும் ஒரு பெரிய ஏன்ஷியன்ட் வார் ஒன்று நடந்ததோ அதே மாதிரி நம்ம காங் ஸ்பீஷிஸும் ஸ்கல் கிராலர்ஸ்க்கும் ஏன் பெரிய வார் ஒன்று நடந்திருக்க கூடாது? ஏன்னா காங் அதோட பேட்டில் ஆக்ஸை எடுக்கும் போது அதை சுத்தி நிறைய ஸ்கல் கிராலர்ஸோட எலும்பு கூடுகளை உங்களால பார்க்க முடியும். மேபி ஸ்கல் கிராலர்ஸ் எல்லாம் சேர்ந்து காங் இனம் வாழ்ந்துகிட்டு இருக்க இந்த கேஸ்டில் வந்து அட்டாக் பண்ணிருக்கலாம், வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் அந்த வாரில் காங்கோட இனம் மேபி வின் பண்ணி ஹாலோ எர்த்துக்குள்ள இருக்கிற மிச்ச மீதி ஸ்கல் கிராலர்ஸை தேடி தேடி போய் கில் பண்ணியிருக்கணும். அதுல மாட்டின ஸ்கல் கிராலர்ஸோட ஆல்பாவை கூட இந்த டைட்டன் இருந்திருக்கலாம். அண்ட் அதுல தப்பிச்ச ஒரு சில ஸ்கல் கிராலர்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சு சர்ஃபேஸ் இடத்துல உள்ள ஸ்கல் ஐலண்டுக்கு தப்பிச்சு வந்து நம்ம காங்கோட ஃபேமிலியை அழிச்சிருக்கணும். சரி, அப்போ காங் ஸ்பீஷஸும் ஹாலோ எர்த்ல இருந்து தான் சர்ஃபேஸ் எர்த்துக்கு வந்திருக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் இன்னும் தெளிவா சொல்லப்படல. மேபி காங்கோட ஃபேமிலி ஸ்கார்கிங்கோட டெரிட்டரியில இருந்து தப்பிச்சு ஏதாவது போர்ட்டல் வழியா கூட சர்ஃபேஸ் எர்த்தில் உள்ள ஸ்கல் ஐலண்டுக்கு வந்து சேர்ந்திருக்கலாம். அண்ட் ஸ்கல் கிராலர்ஸும் அந்த போர்ட்டல் வழியா தான் ஸ்கல் ஐலண்டுக்கு வந்திருக்கணும். ஸோ அங்க வச்சுதான் காங் வர்சஸ் ஸ்கல் கிராலர்ஸ்னு திருப்பி ஒரு பெரிய வாரே ஒன்று நடந்திருக்கும். அது பர்த் ஆஃப் காங் அப்படிங்கிற காமிக்ஸ்ல பார்த்துப்பீங்க. பார்க்கலன்னா மறக்காம போய் அந்த காமிக்கை செக் பண்ணி பாருங்க. ரொம்பவே எமோஷனா சொல்லியிருப்பாங்க. அண்ட் அந்த வாரில் தான் நம்ம காங்கோட ஃபேமிலியே டோட்டலா அழிக்கப்பட்டிருக்கும். அதுல தப்பிச்ச நம்ம காங் தான் இன்னைக்கு ஹாலோ எர்த்துக்கே கிங் ஆயிருக்காரு. கமிங் டு தி டாபிக், நிறைய பேர் சொல்லலாம் ஏன்டா இவ்வளவு மேசிவான டைட்டனை காங்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் கில் பண்ணிச்சுன்னு சொன்னா நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா மேபி இருக்கலாம்னு தான் சொல்றேன் தவிர இதுதான் நடந்திருக்குன்னு கன்ஃபார்மா சொல்லல. அண்ட் இது ஜஸ்ட் என்னோட தாட்ஸ் தான். அண்ட் நிறைய விஷயங்களும் ஒத்து போகுது. ஸோ அதுல காங் ஸ்கல் ஐலண்ட்லேயே நம்ம ஸ்கல் கிராலர்ஸ் எல்லாமே ரொம்ப சூடான பகுதியில் வாழ்ற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ஸோ அதுவும் கிட்டத்தட்ட இங்க மேட்ச் ஆகிற மாதிரி தான் தெரியுதுங்க. ஸோ அதனால தான் சொன்னேன். ஸோ அப்படி இல்லைன்னா இதுல எதுவுமே இல்லைனா கூட இந்த மூவியோட டைரக்டர் ஆடம் விங்கார்ட் இதை பத்தின பேக் ஸ்டோரி அண்ட் இது என்ன மாதிரியான டைட்டன்ங்கிறத மூவிஸ் இல்ல சீரீஸ்ல சொல்லியே ஆகணும். இல்லைன்னா ஏதாவது காமிக்ஸ்ல இதை பத்தி நம்ம கிட்ட சொன்னா கூட போதும். ஏன்னா இந்த டைட்டனோட ஸ்கெலிட்டன் சைஸை பாருங்களேன். மான்ஸ்டர்ஸ்ல இது வரைக்கும் காமிக்கப்பட்டதுலே இந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு டைட்டனே காட்டப்படல. அண்ட் நம்ம காங்கே அதோட பல் சைஸ்ல தான் இருக்காரு. அண்ட் இந்த டைட்டனோட ரிப்கேஜே அவ்வளவு மேசிவா இருக்கு. எந்த அளவுக்குன்னா இதோட ரிப்கேஜுக்குள்ள நம்ம கிடோராவே ஈஸியா பறந்து போயிடலாம் போல. அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான டைட்டன் தான் இது. அப்ப இதோட லிவிங் ஃபார்ம் எப்படி இருந்திருக்கும்னு நினைச்சு பாருங்க. வாவ், ஜஸ்ட் இமேஜின். இன்னும் அடுத்த மான்ஸ்டர்ஸோட மூவிக்கு இன்னும் 2 to 2.5 years வெயிட் பண்ணியே ஆகணும். அப்படி இல்லைன்னா ஏதாவது காமிக்ஸ்ல இதை பத்தி சொல்லுவாங்களான்னு பார்ப்போம். அது வரைக்கும் இந்த டைட்டனோட மர்ம வேட்டை தொடரும். அண்ட் எனக்கு தோணுன விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி அப்படியே சப் பட்டனை தட்டி விட்டுருங்க கைஸ். அடுத்த வீடியோல பார்க்கலாம். நான் உங்க எம்டி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.